அல்ஹம்துலில்லாஹ். சுஹதாக்களின் மாண்பு என்கிற அற்புதமான தலைப்பின் கீழ் நம்முடைய மனாருல் ஹுதா மாணவர் மன்றம் சிறப்பானதொரு கருத்தரங்கை ஏற்பாடு செய்திருக்கிறது. அதுவும் சுஹதாயே கர்பலா ஹதரத் ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஷஹீதாக்கப்பட்ட இந்த அவர்களுடைய நினைவேந்தல் விழாவாக கூட இதை நாம் எடுத்துக்கொள்ளலாம். சங்கைக்குரிய ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இந்த தீனுல் இஸ்லாத்தில் ஜனநாயக ஆட்சியை நிலைநிறுத்தாட்ட வேண்டும் என்பதற்காக வேண்டி தன்னுடைய இரத்தத்தை ஓட்டி இந்த மார்க்கத்தை வளர்த்தெடுத்தார்கள். அப்படிப்பட்ட புனிதம் நிறைந்த நினைவு தினம்தான் இந்த முஹர்ரம் 10ஆம் நாள். பேராசிரியர் திமு அப்துல் காதிர் அவர்கள் தன்னுடைய வார்த்தைகளிலே இப்படி சொல்லுவார்கள்: அன்றைய காலகட்டத்திலே சத்திய சஹாபாக்கள் தங்களுடைய இரத்தத்தை ஓட்டி இந்த மார்க்கத்தை பாதுகாத்தார்கள். அவர்கள் ஓட்டிய அந்த இரத்தம்தான் இன்று பெட்ரோல்களாக பீரிட்டு வெளியாகி கொண்டிருக்கிறது. அவர்கள் அரபகத்திலே அன்று ஓட்டிய இரத்தங்கள் தான் இன்று பெட்ரோல்களாக கொப்பளித்து கொண்டு இன்றைய அரபகத்தை வாழ வைத்து கொண்டிருக்கிறது. அவர்கள் இருக்கும் பொழுதும் தங்களுடைய இரத்தத்தை ஓட்டி அரபகத்தை வாழ வைத்தார்கள். அவர்களுடைய மௌத்திற்கு பிறகும் அரபகத்தை வாழ வைத்து கொண்டிருக்கிறார்கள் என்று சொல்லி அருமையாக சொல்லப்படுகிற ஒரு விஷயம். அந்த அளவிற்கு இந்த மார்க்கத்திற்காக வேண்டி இங்கே குறிப்பிட்டது போல வாழ்வதை பிரியப்படுகிற ஒரு கூட்டம் எப்படி இன்று இருக்கிறதோ, அதே போன்று அடுத்த நொடி மரணத்தை பிரியப்படக்கூடிய ஒரு கூட்டம் நம்முடைய முன்னோர்கள் வாழ்ந்திருக்கிறார்கள். அவர்கள் மாத்திரம் அந்த பிரியம் இல்லாதவர்களாக இருந்திருந்தால் தீன் நம்பரை வந்திருக்குமா என்பது சந்தேகம்தான். ஹதரத் அப்துல்லாஹ் இப்னு ஜுபைர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க கொடுங்கோல் அதிகாரியான ஹஜ்ஜாஜ் இப்னு யூசுஃபோடு எதிர்த்து போரிட்டாங்க. அப்துல் மலிக் இப்னு மர்வான் என்ற மன்னனுடைய உத்தரவு பிரகாரம் அப்துல்லாஹ் இப்னு ஜுபைருடைய கதையை முடித்து விடுவதற்கு ஹஜ்ஜாஜ் இப்னு யூசுஃபுக்கு உத்தரவிடப்படுகிறது. இரண்டு புறமும் சண்டை நடக்கிறது. தான் ஹஜ்ஜாஜ் இப்னு யூசுஃபிடம் தோல்வியுற்று விடுவோம் என்பதை அறிந்து கொண்ட ஹதரத் அப்துல்லாஹ் இப்னு ஜுபைர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க தன்னுடைய தாயார் அஸ்மா பின்த் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹா அஸ்மா அம்மையார் இடத்துல வந்து சொன்னாங்க, நிலைமை பார்த்தால் நான் யுத்த காலத்திலே மௌத்தாகி விடுவேன் என்பதை போன்று தெரிகிறது, நான் தோல்வி அடைந்து விடுவேன் என்பதை போன்று தெரிகிறது. எனவே எனக்கு நசீஹத்து செய்யுங்கள், நான் என்ன செய்யட்டும் என்று அப்துல்லாஹ் இப்னு ஜுபைர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க வந்து கேட்டாங்களாம். அப்போ அஸ்மா ரலியல்லாஹு அன்ஹா அவங்க சொன்னாங்களாம், யா புனைய இஷ் கரீமன் வமுத் கரீமன், என்னுடைய மகனே, நீ வாழ்வதாக இருந்தால் சங்கையான ஒரு வாழ்க்கை வாழ், நீ மௌத்தாகுவதாக இருந்தாலும் சங்கையான முறையில் மௌத்தாகிவிடு. லா யஅஹுதுகல் கௌமு அசீரன், உன்னை எதிர்த்து போரிடுகிற அந்த கூட்டம் உன்னை கைதியாக பிடிப்பதற்கு நீ ஒரு காலமும் அனுமதி தந்து விடாதே. வீரத்தோடு போரிட்டு உன்னால் உயிர் வாழ முடிந்தால் நீ வாழ், இல்லை என்று சொன்னால் வீர மரணத்தை நீ எய்துவிடு என்று சொல்லி தன்னுடைய மகனுக்கு அஸ்மா அம்மையார் உபதேசம் செஞ்சாங்களாம். அப்போ மீண்டும் கேட்டாங்களாம், அப்துல்லாஹ் இப்னு ஜுபைர் ரலியல்லாஹு அன்ஹு, என்னுடைய தாயார் அவர்களே, அவங்க என்னை ஷஹீதாக்கிட்டா, என்னை சித்திரவதை செய்து என்னுடைய உறுப்புகளை எல்லாம் தன்னந்தனியாக வெட்டி எடுத்து ஒவ்வொரு உறுப்புகளாக என்னை கழுமரத்தில் ஏற்றி விடுவார்களோ என்பதற்காக வேண்டித்தான் நான் அஞ்சுகிறேன் அப்படின்னு சொன்னாங்களாம். அப்போ அந்த அம்மா மீண்டும் தன்னுடைய மகனுக்கு சொன்னாங்களாம், வயது முதிர்ந்த கிழவி அந்த அம்மா சொன்னாங்களாம், யா புனைய இன்ன ஷாத்த லா யதுர்ருஹா அஸ்ஸல்ஹு பஅத தபஹி, என்னுடைய மகனே, ஒரு ஆடு அறுக்கப்பட்டதற்கு பிறகு அதனுடைய பாகங்களை வெட்டி எடுப்பதினால் அதற்கு எந்த தீங்கையும் தொந்தரையும் தந்துவிடப் போவதில்லை. நீ ஷஹீதாயிட்ட, ஷஹீதானதற்கு பிறகு அவர்கள் உன்னுடைய உடம்பை வைத்து கொண்டு என்ன செய்தால் உனக்கென்ன என்று சொல்லி தன்னுடைய மகன் வீர மரணத்தை அடையட்டும், ஒன்று போரிட்டு வீரனாக இந்த உலகத்தில் சிறப்பாய் வாழட்டும், இல்லை என்று சொன்னால் சிறப்பான வீர மரணத்தை அடையட்டும் என்பதை ஆசையோடு எதிர்கொண்ட தாய்மார்கள் வாழ்ந்த காலம் அந்த காலம்.
ஹதரத் உம்முத்தஹ்தா ரலியல்லாஹு அன்ஹா அவங்க தன்னுடைய கணவர் அபுத்தஹ்தா ரலியல்லாஹு அன்ஹா அவங்க யுத்த களத்தில் கலந்து கொண்டு ஷஹாதத் என்ற வீர மரணத்தை அடைய வேண்டும் அப்படின்ட்டு ரொம்ப பிரியப்பட்டாங்க. ஆக ஷஹாதத்தை நேசித்த மனிதர்கள் வாழ்ந்த காலம் முன்காலம். அவர்கள் அந்த நேசத்தோடும் பாசத்தோடும் ஷஹாதத்தை ஏற்றுக்கொண்டதின் காரணமாகத்தான் நாமெல்லாம் இன்று இஸ்லாமியர்களாக வலம் வந்து கொண்டிருக்கிறோம். அந்த சுஹதாக்களுடைய மாண்பை நமக்கு மத்தியிலே பலவிதமான ஷஹீதுகள், பல கொடூரமான முறையில் கொல்லப்பட்ட ஷஹீதுகளுடைய வரலாறுகள் எல்லாம் உண்டு. அவைகளிலிருந்து சிற்சில வரலாறுகளை மாத்திரம் இங்கே தேர்ந்தெடுத்து சுஹதாக்கள் என்று சொன்னால் யார், அவர்களுடைய சிறப்புகள் என்ன என்றெல்லாம் வகைப்படுத்தி தலைப்புகளாக மாணவர்களுக்கு தரப்பட்டிருக்கிறது. அருமையான முறையில் பேசுவதற்கு அவர்களும் தயாராக இருக்கிறார்கள், கேட்பதற்கு நாங்களும் தயாராக இருக்கிறோம். உங்களுக்கு சிறப்பான ஒரு நடுவரை நாங்கள் கொண்டு வந்திருக்கிறோம். அவங்க கணீர் குரலுக்கு சொந்தக்காரவங்க. ஓதுனாலும் சரி, பயான் பேசினாலும் சரி, அப்படி ஒரே சீரான அருமையான குரல் வளத்தை கொண்டவங்க. கிட்டத்தட்ட ஆலிம்கள்லாம் ஷஹீதா இல்லையா அப்படின்ட்டு அவங்க தன்னுடைய தீர்ப்பில் சொல்லணும். ஏன்னு சொன்னால் இன்றைக்கி பல்முனை போராட்டங்களே ஆலிம்கள் சந்தித்து கொண்டு இருக்கிறாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, ஜிஹாதே அஸ்கரிலிருந்து ஜிஹாதே அக்பரின் பக்கம் நாம் திரும்பி கொண்டிருக்கிறோம். அதாவது மனசோடு போராட வேண்டிய ஒரு போராட்டம் இருக்கிறது. அந்த போராட்டம்தான் போராட்டங்கள்லேயே பெரிய போராட்டம் என்பதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க. அப்படி பார்த்தா இன்றைக்கி நாம் ஒவ்வொருத்தருமே பலவிதமான போராட்டங்களில் இருக்கிறோம். அதிலும் குறிப்பாக உலமாக்கள் அப்படிங்கிறவங்க பல்முனை தாக்குதலுக்கு ஆளாக்கப்படுறவங்க. ஒரு பக்கம் முத்தவல்லி பேசுவார், ஒரு பக்கம் செக்ரட்டரி பேசுவார், இன்னொரு பக்கம் தலைவர் மாற்றி பேசுவார். இப்படி மஹல்லாவில் உள்ள ஒவ்வொருத்தருடைய தாக்குதலும் அங்கே இருக்கும். இந்த எல்லா தாக்குதல்களையும் சமாளித்து வாழ்ந்து கொண்டிருக்கிற, அதுவும் சிவந்தாங்குளத்திலே சிறப்பான முறையில் இமாமத் பணியாற்றி கொண்டிருக்கிற ஒரு போர் வீரரைத்தான் உங்களுக்கு நாங்கள் நடுவராக கொண்டு வந்திருக்கிறோம். இன்ஷா அல்லாஹ் அவங்க சிறப்பாக இருந்து இந்த கருத்தரங்கத்தை, சுஹதாக்களின் மாண்பு என்ற இந்த தலைப்பின் கீழ் உள்ள கருத்தரங்கத்தை சிறப்பாக நடாத்தி தருமாறு மிக்க அன்போடும் பண்போடும் பாசத்தோடும் கேட்டுக்கொண்டு இன்ஷா அல்லாஹ் உங்களுக்கு நான் ஒரு உறுதிமொழி தருகிறேன். இந்த கருத்தரங்கம் சரியாக 12 மணிக்கு முடிந்துவிடும் என்ற உறுதிமொழியை தந்தவனாக நடுவர் அவர்களிடத்தில் இந்த பொறுப்பை நான் ஒப்படைக்கிறேன்.